யூதர்களுடைய ஜெபமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமும் வித்தியாசமாக இருந்தது. யூதர்களுடைய ஜெபிக்கின்ற முறைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபிக்கின்ற முறைக்கும் வித்தியாசம், வேறுபாடு இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை தந்தை என்று அழைத்து ஜெபித்தார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு புதுமைகளை செய்வதற்கு முன்பாக வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை தந்தை என்று அழைத்து அவரிடத்திலே மன்றாடினார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளை தந்தை என்று அழைத்து ஜெபித்தார். கெத்சமனி தோட்டத்தில் ஜெபித்த பொழுதும் கடவுளை தந்தை என்று அழைத்து ஜெபித்தார். யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அந்த நற்செய்தி முழுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த உறவை தந்தை மகன் உறவு என்ற அடிப்படையிலே 132 இடத்திலே யோவான் நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதேபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கடவுளை பார்த்து எனது தந்தையே என்று 34 இடங்களிலே யோவான் நற்செய்தியில் அழைத்ததை பார்க்கின்றோம். கடவுளை தந்தை என்று அழைத்து ஜெபித்த காரணத்தினால் யூதர்களுடைய ஜெபத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமானது வேறுபட்டதாக இருந்தது. யூதர்களை பொறுத்தவரையிலே யாவே கடவுளை அவர்கள் தந்தை என்று ஒருபோதும் அழைத்ததில்லை. கடவுளை பெயர் சொல்லி அழைப்பதற்கும் அவர்கள் பயப்பட்டார்கள், தயங்கினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து கடவுளை தந்தை என்று அழைத்ததை பார்த்த அவர்கள், நாங்களும் உம்மை போல ஜெபிக்க வேண்டும்